இந்த லாஸ்ட் வீடியோல ஜிபேல இருக்கக்கூடிய டாப் 5 ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்றது, லிமிட் லாக் எப்படி செட் பண்றது, அன்னோன் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்பர் எப்படி ஹைட் பண்றது, ஃபேக் QR கோட் வந்தா எப்படி அலாரம் செட் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். பட் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டது ஜிபே மட்டும் சொன்னா போதுமா, PhonePe யாரு சொல்லுவா அப்படின்னா. சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல டாப் 5 இன்ட்ரெஸ்டிங் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இன் PhonePe அதை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் with live demo session-ஓட. சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நீங்க PhonePe விட GPay தான் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா போய் நீங்க பார்க்கணும். சோ இப்போ வாங்க நம்ம PhonePe வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு Poswal டெய்லி தமிழ். நான் MohanaRani. Feature number 1, PhonePe groups. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோடலாம் வெளியே போவோம், ஷாப்பிங்லாம் போவோம். பட் செலவு பண்ணக்கூடிய ஆளு ஒரே ஒருத்தர் தான். நம்ம என்ன சொல்லுவோம், நீ இப்போ பே பண்ணு, நான் உனக்கு அப்புறம் பே பண்ணிடுறேன், வீட்டுக்கு போய் உனக்கு மணி சென்ட் பண்ணிடுறேன். ஆனா மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். பட் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த PhonePe groups நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. எதை வச்சுனா UPI Circle. இந்த UPI Circle ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி உங்க எக்ஸ்பென்சஸை நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த UPI Circle. ஹவுஸ் ரெண்ட் பே பண்றதா இருக்கட்டும், இல்ல ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்ப்ளிட் பண்றதா இருக்கட்டும், நீங்க எல்லாமே இந்த UPI Circle யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதை எப்படி செட் பண்ணாலும் இன்னைக்கு லைவ் டெமோ செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PhonePe ஆப் ஓபன் பண்ணி நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா UPI Circle ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஜாயின் அஸ் அ பேயர், ஜாயின் அஸ் அ டிபெண்டன்ட் அப்படின்னு காட்டும். இந்த ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, பேயர் அப்படிங்கிறவங்க பிரைமரி யூசர், டிபெண்டன்ட் அப்படிங்கிறவங்க செகண்டரி யூசர். பேயர் அதாவது பிரைமரி யூசர் யாரு அப்படின்னா, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பில் பே ஆகுது அப்படின்னா நீங்க தான் பேயர். டிபெண்டன்ட் அதாவது செகண்டரி யூசர்ஸ் அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க டிபெண்டன்ட். சோ பேயர் அக்கௌண்ட்ல இருந்து தான் பில் பே ஆகுது. இப்போ நீங்க தான் இந்த PhonePe குரூப்பை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் அஸ் பேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய குரூப்ஸ்ல வேணுமோ அந்த கான்டாக்ட்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம். அது QR கோட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களோட UPI ID யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். சோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால பில்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எக்ஸ்பென்சஸ் அப்பவே உடனே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் சென்ட் பண்ற கதையே வேணாம். ஆனா UPI Circle யூஸ் பண்ணி அமௌண்ட் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா என்ன? இல்ல, UPI Circle ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல UPI Circle இன் டீடைல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபீச்சர் நம்பர் 2, UPI Lite. UPI Lite ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அது உங்க வாலெட்ல இருந்தே மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதுக்கு UPI பின் தேவையில்லை. அதை எப்படி PhonePeல செட் பண்ணலாம்னு லைவா பார்க்கலாம். PhonePe ஆப்பை ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல UPI Liteங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ணுமே ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல 200, 1000, 2000 அப்படிங்கிற லிமிட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி ஆட் மணி கொடுத்துட்டு ஒன்ஸ் உங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட UPI Lite ரெடி. சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு UPI பின் நம்பர்லாம் தேவைப்படாது. UPI Lite யூஸ் பண்ணியே நீங்க மணியை டைரக்டா சென்ட் பண்ணிடலாம். பட் இதுக்குமே சர்டன் லிமிட்ஸ் இருக்கு. ஆட் மணிங்கிற ஆப்ஷன்ல நம்ம பேசிக் அமௌண்ட் செட் பண்ணிருப்போம். அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் நீங்க மணி பே பண்ண முடியும். அதுக்கு மட்டும்தான் பின் நம்பர் இல்லாம உங்களால பேமெண்ட் பண்ண முடியும். பட் அதை தாண்டி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா UPI Lite ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. எய்தர் என்ன ஆப்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா டைரக்டா UPI பேமெண்ட்டுக்குள்ள போயிடும், UPI Liteங்கிற ஆப்ஷனுக்குள்ள போகாது. அது மட்டும் இல்லாம நீங்க மினிமம் பேலன்ஸா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபீச்சர் நம்பர் 3, UPI AutoPay. AutoPay எப்படி செட் பண்றது, AutoPay எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம இந்த PhonePeல பார்க்கலாம். ஏன்னா நிறைய OTT பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இந்த AutoPay ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு மணி தேவைப்படுற நேரத்துல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மணியை எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு தான் அதை எப்படி கேன்சல் பண்றோங்கிற ஆப்ஷனும் நம்ம அதில் பார்க்கலாம். சேம் PhonePe ஆப்குள்ள நீங்க உள்ள போனதுமே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா AutoPay ஆப்ஷன் இருக்கும். அப்படி உங்களுக்கு இங்க கிடைக்கல அப்படின்னா நீங்க டைரக்டாவே சர்ச் பார்ல AutoPay அப்படின்னு டைப் பண்ணா உங்களுக்கு வரும். AutoPay ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் எதெல்லாம் AutoPay ஆப்ஷனாக கொடுத்துருக்கீங்க, எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் Netflix கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் உள்ளே போனதும் எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எப்போ ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, எந்த பேங்க் ஐடியில் நான் அதை பண்ணது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் காட்டும். வியூ AutoPay ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் அப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் நீங்கள் எப்போ டெபிட் ஆகிருக்கு, எந்த மாசத்துல எப்பெல்லாம் டெபிட் ஆயிருக்குங்கிற எல்லா டீட்டெயிலான டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, AutoPay நான் செட் பண்ணுறதெல்லாம் ஓகே, எனக்கு இது வேணாம், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கீழே டெலிட்டுங்கிற AutoPayங்கிற ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா AutoPay ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். ஃபீச்சர் நம்பர் 4, டவுன்லோட் இன்வாய்சஸ்.
இப்போலாம் நம்ம முக்கால்வாசி பேமெண்ட்டை இந்த யூபிஐ மெத்தட்ல தான் நம்ம பண்றோம். ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ல தான் நம்ம அதை பண்றோம். சம்டைம்ஸ் இப்போ நீங்க ஒர்க் ரிலேட்டடா இல்ல பிசினஸ் ரிலேட்டடா எதுவும் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்வாய்சஸ் எல்லாம் வேணும். ஐயோ நான் யூபிஐல பேமெண்ட் பண்ணேன்னு எனக்கு பில் எதுவும் உங்க கொடுக்கலையே அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அது இங்க ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஃபோன்பே யூஸ் பண்ணியே உங்களோட இன்வாய்சஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபோன்பே ஆப்பை ஓபன் பண்ணி ஹிஸ்டரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் நீங்கள் ரீசெண்டாக பே பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பில் பேமெண்ட்ஸும் அங்கே வரும். நான் இப்போ ரீசார்ஜ்னு டைப் பண்ணுறேன். ரீசார்ஜோட ஆப்ஷன் வருது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரீசார்ஜ் எப்போ நடந்துச்சு, என்ன டிரான்சாக்ஷன் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டுக்கு பண்ணியிருக்கேன்னு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எனக்கு காமிச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஹிஸ்ட்ரி, ஸ்பிளிட் எக்ஸ்பென்ஸு, ஷேர் ரெசிப்ட்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஷேர் ரெசிப்ட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த ஃபைலில் சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ரெசிப்டை டவுன்லோட் பண்ண முடியும். இது வெறும் மொபைல் ரீசார்ஜ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பே பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லு, டிடிஹெச் இந்த மாதிரி நிறைய பேமெண்ட்டுக்கும் இந்த ரெசிப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் நம்பர் 5, UPI மணி டிரான்ஸ்ஃபர் டு பேங்க். இப்போ நீங்க பேங்க்ல பணம் போடணும், இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும் அப்படின்னா பேங்க்குக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் போகணுங்கிற நெசசிட்டியும் இல்லை. நீங்க இந்த ஃபோன்பே ஆப்ஷன்ல ஈஸியா பேங்க்குக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டிரான்சாக்ஷன் ஃபீயும் இல்ல கிடையாது. அது எப்படி நம்ம ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபோன்பே ஆப் ஓபன் பண்ணதுமே மணி டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். மேலேயே டாப்லேயே உங்களுக்கு இருக்கும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். டு செல்ஃப் அக்கௌண்ட் ஆர் டு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC. வேற ஒருத்தவங்களுக்கு நான் பணம் சென்ட் பண்ணணும், வேற அக்கௌண்ட்டுக்கு நான் அதை மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். அதில் நீங்கள் பேங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். SBI, கனரா பேங்க், கர்நாடகா பேங்க்னு ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பேங்கை சூஸ் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். எந்த ஒரு ஃபீயும் இங்கே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஜிபேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம், ஃபோன்பேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம். நீங்கள் எந்த ஆப் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Poswal, be the boss.